வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது ஒரு டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோட மைலேஜ் டெஸ்ட் கொடுங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து மைலேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது ரியல் டைமில் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட டாடா பஞ்ச் தாங்க இருக்குது. 1.2 லிட்டர் அந்த பெட்ரோல் என்ஜினுங்க. சிஎன்ஜியில் பெட்ரோல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் இதை டெஸ்ட் பண்ணோம்னாவே அல்ட்ராஸ் என்ன மைலேஜ் வரும், இது டியாகோவில் என்ன மைலேஜ் வரும் அப்ராக்சிமேட்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு 30% சிட்டியும் ஒரு 40% ஹைவே ட்ராவலும் தான் இருக்க போது. ரெகுலராக நம்ம எப்போ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30% சிட்டி ஸ்டெச் ஓட்டிட்டு ஒரு 40% ஹைவே ஸ்டெச் ஓட்டிட்டு ஃபைனலாக டேங்கர் ரீஃபில் பண்ணி என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நான் வந்து உங்களுக்கு மேப்பை நான் இன்சர்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 60 km/h ஸ்பீட் போகும். அதுவே ஹைவேஸ் போகிறப்போ ஒரு 80 to 100 அப்படின்றத மெயின்டைன் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை மைலேஜ் டெஸ்ட்டுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டி டாடா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷோரூம் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண ஒரு மாசிவான சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் டாடா நிறுவனத்தில் கார் எடுக்கணும், பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களை ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ்க்கு கேரண்டி. சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 89 பிஹெச்பிங்க. அதுவே டார்க்னு பார்த்தீங்கன்னா 113 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜி கூட வேணும்னாலும் நீங்கள் பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நான் காமிச்சு கொடுக்குறேன். என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரிஃபைன்மெண்ட் லெவல் முதல்ல இருந்தது காட்டிலும் பெட்டராக இருக்குது. நிறைய வீடியோ சொல்லிட்டோம். அதாவது நீங்கள் இந்த ஜப்பனீஸ் ஆட்டோமேக்கர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த 4 சிலிண்டர் என்ஜின் அளவுக்கு வந்து டெஃபரெண்ட்டாக வந்து இல்லை தான். பட் எனிடே அந்த முதல்ல இருந்த டிப்பிக்கலான அந்த 3 சிலிண்டர் ரம்பிள் உள்ள வைப்ரேஷன் அந்த நாய்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரீசெண்டாக வந்து இந்த டேஷ் கேம்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது கமெண்ட்ஸில், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டேஷ் கேம் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற ஒரு பிராண்டுங்க, அவங்க வந்து 4K டேஷ் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் வாங்கினா தயவு செஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கவரேஜோட வாங்குங்க. நீங்கள் இன்பில்ட் வந்து 4G சிம்மோடலாம் வருது. நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். வாங்க இப்போது மைலேஜ் டெஸ்ட்டை ஆரம்பிப்போம். பெட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேங்க் ஃபில் பண்ணிகிட்ருக்கோங்க. டேங்க் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவ் போகலாம். கட் ஆஃப் ஆயிடுச்சுங்கண்ணா, போதும், ஃபில் பண்ண வேண்டாங்க. கட் ஆஃபில் நிறுத்திடுறோங்க. எம்ஐடியை வந்து ரீசெட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு 2831 கிலோமீட்டர் தான் இந்த டாடா பஞ்ச் ஓடி இருக்குது. உங்களுக்கு ட்ரிப் பியை வந்து ரீசெட் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிலோமீட்டர் ஆவரேஜ் கிலோமீட்டரையும் ரீசெட் பண்ணிவிட்டா ட்ரிப் பியும் ரீசெட் ஆகிருக்கு. ஸோ தட் இதில் காமிக்கிற ஆவரேஜ் கிலோமீட்டரும் நம்மளுக்கு ரியல் டைம் கிடைக்கிற ஆவரேஜ் கிலோமீட்டரும் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். மக்களே இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிட்டி ஸ்கர்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைவே ட்ரைவ் போகலாம். சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே பஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுது, நாம் இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தட் இதில் வந்து என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து மேனுவலில் சேர்த்திக்கலாம். சரி, ஓகே. ஓகே, எனக்கு பர்சனலாக எப்போவுமே வந்து பஞ்சில் பிடிச்ச விஷயம்னா அதோட ஸ்டியரிங்கோட கேலிப்ரேஷனுங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் லைட்டராகவும் ஹை ஸ்பீட்ஸ் ஆட் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹிஃப்ட் ஆட் ஆகி ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 24 வச்சு ஆட்டோவில் தாங்க வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம அதுதான் வைப்போம். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணுறவங்க ஒரு 24 கிட்ட தான் வைப்பீங்க. ஸோ அதை தான் மெயின்டைன் பண்ணுறேன். டயர் ப்ரெஷரும் செக் பண்ணி தான் வண்டி எடுத்துருக்கிறோம். ஸோ ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர்னோ அதில் தான் வச்சு தான் எடுத்துருக்கிறோம். நம்ம ஈரோடு திண்டல் ரோட்டில் போயிங்க அப்படியே வந்து மேலே வந்து பாலம் ஏறி இறங்கி ஜிஹெச் ரவுண்டான பாலம் இருக்குங்க, அது போய் மேலே ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சுற்றி தான் வரப்போகிறோம். சிட்டிக்குள்ளே ஒரு ஹெக்டிக்கான டிராஃபிக் சினாரியோ இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் பார்ப்போம்.
இந்த செக்மெண்ட்டில் ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். Hyundai Exter இருக்குது, டாடா பஞ்ச் இருக்குது, மாருதி ஃப்ராங்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த கிராஸ் ஓவர் கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்யூவி ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஓவரில் எடுத்து வந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ஃப்ராங்க்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்லங் ட்ராவல் தான். உங்களுக்கு டாடா பஞ்சும் Hyundai Exterம் கொஞ்சம் வந்து அப்ரைட் இருக்கும். அதில் Hyundai Exter காட்டிலும் வந்து பஞ்ச் வந்து ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் முதலையே நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். முதல்ல இருந்தது காட்டிலும் இப்போ ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அது ரியல் டைமில் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, உள்ள வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகுதா, நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ள ஸ்டீரிங்கில் எனக்கு அந்த டிப்பிக்கல் அந்த 3 சிலிண்டரான ஓட ரம்பிளோ அந்த வைப்ரேஷன்ஸோ பெருசாக எனக்கு உணர்வை கொடுக்கல. பட் அந்த என்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது நமக்கு ஆடிபிளாக இருக்குது. பட் லோவர் ஆர்பிஎம்ஸில் அது பெருசாக இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஓவர்டேக் எடுக்கிறேன், டவுன் ஷிஃப்ட் பண்ணி எடுக்குது. பட் ஸ்டில் அந்த ஏஎம்டியோட கேலிபரேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து ஸ்லீக்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நிறைய பேர் கேட்குறது இந்த ஏஎம்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளச்சை முதிச்சு கியரை ஷிஃப்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ஒரு ஆக்சுவேட்டர் செய்யும். அந்த ஆக்சுவேட்டருக்கு எதை இன்புட்டை எடுத்துக்கோம்னா நீங்கள் பெடலை என்ன ஸ்பீடில் கொடுக்குறீங்க. ஒரு ஆக்சலரேட்டர் இன்புட்டை ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா அது அழகாக 2000 RPM கியர் ஷிஃப்ட் பண்ணும். இதுவே நீங்கள் ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பவர் டிமாண்ட் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது இன்னும் வந்து ஃபாஸ்டராக வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணும். இங்கேயுமே கிளச்சை முதிச்சு அந்த கியர் ஷிஃப்ட் நடக்கிறது வந்து ஈவன் இது கிட்டத்தட்ட மேனுவல் தானுங்க. ஸோ அதனால உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும் ஏஎம்டிஸில் அதில் எந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் போட்டியே இன்னைக்கு தெரியல. ரம்பல்ஸ்லாம் பெருசாக உள்ளே வந்து தடன்லாம் வரல, ஓரளவுக்கு டீசெண்டாக மேனேஜ் பண்ணுது. பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஓகே தாங்க. சிட்டி ஸ்கர்ட்ஸில் கண்டிப்பாக வந்து நம்ம பெரிதாக சொல்ல முடியாது. பட் நம்ம ஹைவே ஸ்டெச் எடுக்கும் போது தான் அந்த பவர் டெலிவரி எந்த அளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு அக்ரெசிவாக கிடைக்குதா, மற்ற காம்படிட்டர்ஸோட 1.2 லிட்டர் இன்ஜினை காட்டிலும் இது எந்த அளவுக்கு வந்து பெட்டராக இருக்குது, எந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக இருக்குது, எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். NVH ஆக்சுவலாக நல்லா இருக்குதுங்க. வெளியில் இருக்கக்கூடிய சத்தம்லாம் உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகலை, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஃப்ராங்க் சொல்லவே வேண்டாம், NVH பேத்தட்டிக்காக தான் இருக்கும். வெளியில் என்ன நடக்குது, ரோட் நாய்ஸு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். Hyundai Exter நல்லாயிருக்கும். பஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஒரு ஓவர்டேக் அடித்து பார்க்கலாம்னு பார்த்தா முன்னாடி ஒரு டிவைடர் இருக்குது. சிட்டி டிராஃபிக்கில் போகும்போது ஒரு விஷயங்க, இந்த டிவைடர்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதனால் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி எடுங்க. விசிபிலிட்டி கேட்டிங்கன்னா கிளியராக இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் போனட்டோட ஜட்ஜ்மெண்ட்லாம் அழகாக எடுத்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற உணர்வு தான் எனக்கு இருக்குது. ராட்டில் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இது 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க, நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் ஓடின வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா தான் தெரியும். நீங்கள் பர்சனலாக ஒரு டாடா பஞ்ச் யூஸர்னா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, அதே மாதிரி ராட்லிங் நாய்ஸ் வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சர்வீஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது டாட்டா பொறுத்த வரைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யூசர்ஸ் நிறைய பேர் சொன்னீங்கன்னா தான் ரியல் டைம் என்ன அப்படின்றது தெரியும். ஒரு சில டீலர்ஷிப் பெட்டராக பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் மேசிவாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் போது எவிடெண்ட்டாக தெரிய வரும் டாட்டா நிறுவனத்தில் சர்வீஸ் எந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது. அழகாக ஃபஸ்ட்டு 2 கியர் வந்து பார்த்திங்கன்னா 2300 to 2400 RPM கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கு கொடுத்து உள்ள கியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 RPMல இருக்குது. நீங்கள் பெடலை மட்டும் ரொம்ப புஷ் பண்ணாமல் அந்த பெடல் கேலிபரேஷனை மட்டும் புரிதல் எடுத்துக்கிட்டீங்க. எந்த ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு தெரியல அந்த லீனியராக பெடல் ஆக்சலரேஷன் இன்புட் கொடுக்கறத மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்களும் மைலேஜ் கொடுக்கும். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதும், மேக்ஸிமம் மைலேஜ் உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி ரொம்ப சொல்லணும்னு நினச்சேங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நெக் டு நெக் டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, பின்னாடி வந்து ஆரனை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதீங்க. அது ஒரு விசித்திரமான சந்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ட்ராவல் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன டிப்ஸ். வண்டியில் வந்து 3 பேர் இருக்கும். ஸோ அப்ஹில் மேலே ஏறுறப்போ ஒரு கூட்டி பாலம் தான், அதில் ஏறுறப்போ ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஏறுதா அப்படின்றத பார்ப்போம். பவர் சர்ஜ் அப்படின்றது அந்த லீனியராக கிடைக்குதுங்க. எந்த விதமான ஒரு பெரிதான ஒரு ஸ்ட்ரகிளை நோட் பண்ண முடியலை. ஏன்னா இது ரீசெண்ட் டைம் பார்த்தேன் நான் நிறையா, இந்த டாட்டாவோட 1.2 லிட்டர் என்ஜின் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஏற மாட்டேங்குது, 4 பேர் 5 பேர் போகிறப்ப ஏற மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது 3 பேர்த்துக்கு ஒன்றும் தெரியல, பெருசாக ஒரு ஸ்டீப்பான பிரிட்ஜ் தான், ஒன்றும் தெரியல. ஸ்டீரிங் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனில் நல்லா இருக்குதுங்க, அக்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு அதெல்லாம் நடக்குது.
இந்த ஈரோட்டில் இந்த பாலம் போட்டது எங்களுக்கும் ஏன் போட்டாங்கன்னு தெரியல, போட்டவங்களுக்கு ஏன் போட்டாங்கன்னு தெரியல, கவர்மெண்ட்டுக்கு என்ன கதைன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட சிட்டி டிராஃபிக் முடிச்சு இப்போ அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டோம். ஈரோட்டில் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் சிட்டி ட்ராவல் முடிச்சுட்டு அப்புறம் ஹைவேஸ் ஏறுவோங்க. ஹைவேஸ் ஏறிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீட் பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவுமே கிட்டத்தட்ட பாலம் தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக இந்த ஒரு ஸ்ட்ரெச்சுங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி முடித்தோம்னா அதுக்கப்புறம் ஹைவேஸ் ரோடு தான். இது கொஞ்சம் பேட்சியாக இருக்கும். ஸோ தட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கலாங்கிறக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். இது நான் வெள்ளாளர் காலேஜ் ரோடுங்க, எப்போவுமே ரெகுலராக வரக்கூடிய ரோடு தான். இதில் போகிறப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் எந்தளவுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓரளவுக்கு மெச்சூர்டான செட்டப் தான். ரொம்ப ஸ்டிஃப் நோட்டாகவும் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் இருக்காது. ஸோ இந்த குழிலெலாம் இறங்குறப்போ எப்படி அந்த வீலோட ட்ராவல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் கூட வச்சு பேசலாம். இப்போது நீங்கள் ஃப்ராங்ஸு அண்ட் எக்ஸ்டர் இது கூட தான் ப்ரைமரிலி நான் இதை கம்பீட் பண்ணி பார்க்க முடியுது. எக்ஸ்டர் ஆக்சுவலாக வந்து இன்னும் சாஃப்டராக இருக்கும். பட் அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது ஒரு வெர்டிக்கலாக அந்த வேவ் மாதிரி ஒரு ட்ரைவை கொடுத்துருது. அப்படியே இப்படி போய் வர மாதிரி ஒரு ட்ரைவை கொடுத்துருது. வேறஸ் ஃப்ராங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் நோட்டில் தான் இருக்கும். சிட்டி டிரைவில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு 12.5 அப்படின்றது எம்ஐடி கிளஸ்டரில் காமிக்குது. அடுத்து இன்னும் ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேயில் ட்ராவல் பண்ணலாம். ஃபைனலாக ஹைவே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் ரியல் விஷயமே இருக்குது. ஒரு 80 to மேக்ஸிமம் ஒரு 100 வரைக்கும் ஸ்பீட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். NVH லெவல்ஸ் பேசலாம், ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹைவேஸில் தான் பேச முடியும். கொஞ்சம் அந்த ஸ்லாம் பண்ணி ஓட்டுறப்ப தான் அந்த கியர் அப் ஷிஃப்ட் ஆகுறது, டவுன் ஷிஃப்ட் ஆகிறது கூட பெருசாக தெரியலைங்க. பட் அப் ஷிஃப்ட் ஆகுறது எவிடென்ட்டாக நமக்கு உள்ள ஃபீல் ஆகுது. நம்ம முடிஞ்சால் ஒரு யூட்டன் அடிச்சிடலாங்க. இந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம அழுத்தியும் பார்க்க முடியாது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சனாலும் முடியாது. ஃபுல்லாக லாரிஸுங்க. லாரியை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ கஷ்டம். இங்கே ஒரு யூட்டன் வருது, இதில் அடிச்சிருவோங்க. தயவு செஞ்சு ஹைவேஸில் வந்து யூட்டன் எடுக்கிறப்ப வண்டி ஏதாவது வருதா ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஹை ஸ்பீட்ஸில் வருவாங்க, டக்குன்னு திரும்பிடாதீங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், இன்னும் என்ன எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க 140 130 வரணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹைவேஸில் திரும்புகிறப்போ பார்த்து சுதாரணமாக திரும்புங்க. சரிங்க, இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பவர் சர்ச் லீனியராக பில்டப் ஆகுது. பட் கியர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. அந்த உட்காந்து மாறுறது ஏஎம்டிஸை பொறுத்த வரைக்கும். அதை டிப்பிக்கலாக அந்த ஏஎம்டியோட நேச்சர் இதில் காமிச்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஏஎம்டிஸ் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா, அடுத்து நீங்கள் ஆல்ட்ராஸ் போகிறப்போ டிசிஏ இருக்குது. அப்புறம் அடுத்து நெக்ஸான் நீங்கள் வரப்போவும் டிசிஏ இருக்குது. 1.2 லிட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா ஆல்ட்ராஸ் டிசிஏ. இப்போ அரௌண்ட் வந்து 90 கிட்ட இருக்குங்க. ஸோ ஆனால் ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து டயர் நாய்ஸ் வந்து நல்லாவே கன்சீல் ஆகிருக்கு. பெருசாக வந்து எனக்கு டயர் நாய்ஸ் தெரியுதுல. வின் நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, வின் நாய்ஸ் பெருசாக தெரியுதுங்களா? இல்லைங்க. ஜிபிஎஸ் மீட்டரில் காமிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்பீடோ மீட்டரில் காமிக்கிறதுக்கும் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கோச்சுக்கு அதை நாங்கள் 90 சொல்லும்போது அங்கே 86 கூட காமிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா ஜிபிஎஸ் மீட்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஸ்பீட் காமிக்கிறது. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா இருக்குது. பிரேக்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சிங்க பிரேக்ஸு. பிரேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பவர் எடுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நல்லாவே எடுக்குது, அதுலாம் குறைகளே இல்லை.
ஹைவேஸில் ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80 கிட்ட வந்துட்டேன். ஸ்டீரிங்கோட ஹிஃப்ட் நம்மளால் உணர முடியுது, ஓரளவுக்கு நல்லா வந்து ஹிஃப்ட் ஆட் ஆகிருச்சு. ஸ்லோ ஸ்பீட்ஸில் அதாவது 80க்கு பிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈஸ்ட் யூஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த 80 கிராஸ் ஆகுது, 90+லாம் பில்டப் ஆகுது ஸ்பீட் அப்படின்னா ஸ்டீரிங் கொஞ்சம் வந்து ஹிஃப்ட் ஆட் ஆகி கொடுக்குது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸ்டீரிங் கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஓட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையே கொடுக்காதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லாவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணலாம். நான் ஃபுல்லாக ஸ்லாம் பண்ணிட்டேன், ஒரு டவுன் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இப்போ அரௌண்ட் வந்து 110 கிட்ட போயிட்டுருக்குங்க. ப்ரோ இப்போ எப்படி இருக்குதுங்க? 110ல் போயிட்டுருக்குறோம். வின்னைஸ் வருது உங்களுக்கு. 120 கிட்ட வந்துட்டேங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, அதில் குறைகளே இல்லை. ஸ்பீட் பில்ட் ஆகிறது லீனியராக பில்ட் ஆகிருதுங்க. நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கணும்னு இல்லை. இப்போ ஸ்பீட்ஸில் வந்து தான் திரும்புகிறோம். பிரேக்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி அடிச்சுக்கணுங்க, அதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். மற்றபடி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, அதிலெல்லாம் குறைகளே இல்லை. எனக்கு விசிபிலிட்டி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக ஒரு காம்பேக்டாக சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் உட்காந்து ஓட்டுறப்ப என்ன ஒரு அப்ரைட் போஸ்டர் கிடைக்குமோ அதே எனக்கு அதே அளவுக்கு ஈக்குவலாக எனக்கு போஸ்டர் கிடைக்கிறதுனால ட்ராவல் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட்டும் இன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஆனால் நானும் பார்த்துட்டேன், டிரைவ் ரிவ்யூ போகிறப்பெல்லாம் கிளைமேட் நார்மலாக இருக்குது. ஏதாவது வாக்கரோன்னு போகிறோம்னா தான் வெயில் போட்டு பொழந்துருது. அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுவோம், இந்த சர்வீஸுங்க. லிட்ரலாக நிறைய டாட்டா யூசர்ஸாக இருக்கட்டும், காமன் யூசர்ஸாக இருக்கட்டும் சொல்கிறது சர்வீஸ் குவாலிட்டி சரியில்லை, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் ரிசால்வ் பண்ணி கொடுக்குறதில்ல, அலைய விடுறாங்க. எங்களுக்கு டாட்டா போகிறனாலே எங்களுக்கு இது ஒரு விஷயந்தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. டெஃபரெண்ட்டாக இருக்குது, ஒரு சில இடங்களில் இருக்குது. பட் ஒரு சில டீலர்ஷிப் அதுக்கு எஃபர்ட் போடுறாங்க. இப்போது இவங்க விக்ட்ரி டாட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நான் சொல்கிறத கூட நம்ம வேண்டாம். ஒரு டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, ஈரோடு நியர்பை இல்லை கரூர், சேலம், நாமக்கல் சைடில் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட சர்வீஸ் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி சர்வீஸ்க்கு வர கஸ்டமர் அணுகிறாங்க, எந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்லி 100% சாட்டிஸ்ஃபையான கஸ்டமரை வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா உள்ளே வரதுலேருந்து இன்புட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி காரில் என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டுருக்குது, அதே மாதிரி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் அண்டர்கான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் ஃபோட்டோஸோட உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் ட்ரைவ், கஸ்டமர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அவங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாயிருச்சா அப்படின்றத உறுதிப்படுத்தின பிறகு தான் டெலிவரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப சொன்னோம்னா அது வந்து பிராண்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டாட்டாவில் நல்ல குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஷவுட் அவுட் கொடுத்துட்ருக்கேன். இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணுறோம். அடுத்து வந்து இன்னொரு டே வித் கார்னு ஒரு எபிசோட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குங்க. இந்த மைலேஜ் டெஸ்ட்டில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் புரிதல் எடுத்துகிட்டு பண்ணுவேங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த விஷயம்லாம் ஆட் ஆகிருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணலைங்க. அது என்னென்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். டாப்அப் பண்ண வேண்டாம், டாப்அப் முன்னாடி ஆட்டோ கட்டப்பில் நிப்பாட்டிருங்க. ஓகேங்க. ஓகே, ஓகேங்க, எடுத்துடலாங்க. வேண்டாங்கண்ணா. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 72.3 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சரிங்களா? எம்ஐடி கிளஸ்டரில் 15.3 கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. பட் ரியல் டைமில் இப்போ டேங்கை ரீஃபியூவல் பண்ணிவிட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே,
ஃபைனலாக ரிசல்ட்டை தெரிஞ்சுப்போம். எனக்கு எம்ஐடி கிளஸ்டரில் என்ன காமிச்சதோ அதுதான் கிட்டத்தட்ட ரியல் டைம்லேயும் வந்திருக்கு. ஸோ அப்போ எம்ஐடி கிளஸ்டருங்கிறது ஜென்யூனாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில பிரான்ச்சில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஜாஸ்தி காமிக்கும், 1 கிலோமீட்டர் ஜாஸ்தி காமிக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம் போல். 72 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும். 4.69 லிட்டர்ஸ் வந்து ரீஃபியூவல் பண்ணணும். அப்போது 15.35 அப்படின்றது நமக்கு ரியல் வேர்ல்டு மைலேஜாக இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் கொண்ட டாடா பஞ்சுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து டாப் அப்பே பண்ணலங்க, ஆட்டோ கட் ஆஃபில் தான் ஃபில் பண்ணுறப்போ நிப்பாட்டியிருந்தோம், ரீஃபியூவல் பண்ணுறப்போ நிப்பாட்டியிருந்தோம். ஸோ அப்படின்றப்போ 15.35 அப்படின்றது இந்த ப்ராடக்ட்டோட ரியல் வேர்ல்டு ரேஞ்சாக இருக்குது. இதில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மேனுவலில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த மைலேஜ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கைலாக் தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் கைலாக் நாங்களுமே பிராண்டட்டை முறையாடி கொண்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம், அவங்க கொடுக்கலனாலும் சீக்கிரம் ஒரு யூஸரை பிடிச்சி அந்த கைலாக்கோட மைலேஜ் டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேண்டாம். பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க மக்களே. டடா, டேக் கேர், பை.